வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடாவின் கால்கரியை சென்றடைந்துள்ளதாகவும் இந்த உச்சிமாநாட்டில் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து தமது எண்ணங்களை பல்வேறு தலைவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் தெற்கு நாடுகளின் முன்னுரிமைகளை வலியுறுத்த உள்ளதாகவும் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அறிவியலும் தத்துவமும் மனித வாழ்வின் நிலையான உண்மைகள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியா பண்டைக்காலம் முதலே நாகரிகத்தில் சிறந்து விளங்கி வருவதாகவும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டு பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 2000 ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 22 லட்சம் ஓட்டுநர்கள் தேவை என்ற நிலையில் திறன்மிக்க ஓட்டுநர்களின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் இந்த பயிற்சி பள்ளிகள் சேவை இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் 800க்கும் மேற்பட்ட கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மாற்று இடம் ஒதுக்கியிருப்பதால் வியாபாரிகள் இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதாக குறிப்பிட்டார். ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் மகளிர் கோப்பைக்கான போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்குகின்றன. இந்த ஆண்டு முதல் முறையாக தொடங்கும் இப்போட்டிகள் வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் ஏ பிரிவில் ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா அணிகளும், பி பிரிவில் ஒடிஷா, ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு ஆகிய அணிகளும் இடம்பெறுகின்றன. லண்டனில் நடைபெறும் FIH ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்திய மகளிர் அணி இன்றும் நாளையும் அர்ஜென்டினாவை எதிர்த்து விளையாடும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.